சாந்தி நிலையம் படம் பற்றி பேசுவோமா இன்னைக்கு? ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஹேட் கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. படித்தால் மட்டும் போதுமால, மரியாதையாக பேசுமான்னு. நான் நினச்சேன், என்னடா மரியாதை இல்லாமல் பேசணும் அந்த படத்தில். நான் ரொம்ப மரியாதையாக பேசுனது பார்த்தா அந்த ரிவ்யூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணாம்பால் நல்லா நடிப்பா அப்படின்னு சொன்னதில் ஹர்ட் ஆயிட்டாரோ? மூஞ்சிங்களா. இனிமே என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு தேவை 50 பேர். அந்த 50 பேர் வந்து விட்டார்கள். அதை தவிர இன்னும் 25 பேர் வந்திருக்காங்க. 25 பேர் புதுசாக வந்தவங்களையும் பழசாக இருந்த 50 பேர்லையும் மேக்ஸிமம் 25 people unsubscribe பண்ணாலும் ஐ டெஃபினெட்லி திங்க் தட் ஐ வில் ஹோல்ட் த 50. இந்த லைவ் போகிறது கொஞ்சம் எனக்கு அந்த டெக்னிக்கை அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சரியாக தெரியலை. அது தெரியாமல் நான் வீடியோ லைவில் வர விரும்பலை. ஆடியோ லைவில் வரலான்னா எனக்கு ஐ ஹாவ் டு லேர்ன் சம்திங். ஐ வாண்ட் டு பி ரியலி ஷுர். காலிஸ்ட்டை தான் கேட்கணும். எனக்கு அந்த காலைல எழுந்திரிச்சோன்னே யாருடா நமக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க என்னமோ எழுதியிருந்தார். உடனே ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்த கமெண்ட் பார்த்தேன்னா பிளாக் பண்ணிட வேண்டியதான். அதை யோசித்து பார்த்தேன். நான் மரியாதையாக பேசுனது, ரொம்ப மரியாதையாக பேசுனது அந்த படித்தால் மட்டும் போதுமா தான். ஐயோ லட்சுமி நடிக்க தெரியாது, விஜயகுமாரிக்கு டயலாக் பேச தெரியாதுன்னு வேறு சொல்லி வச்சுருக்கேனே. அந்த வீடியோலாம் பார்த்தா நான் என்ன கமெண்ட் அடிப்பாரோ தெரியலையே. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் என்னமோ சொல்லுவாங்களே, என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா பொது வாழ்க்கை தானே. நான் பெரிய அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன். நான் ஏதோ பொழுது போகாமல் என்னமோ என்னோடய மனசில் உள்ளதை பேசிட்டு உட்காந்துருக்கேன். மற்றவங்க பேசுனதை கேட்டு கேட்டு போர் அடித்து போய் நானே பேசிட்டு உட்காந்துருக்கேன். நீங்களும் பேசுங்க, நீங்கள் பேசுகிறத கூட நான் கேட்குறேன். என்ன புதுசாக இப்போ சுகி சிவம் அப்படி எடுத்தாருன்னா, எனக்கு சுகி சிவம் கண்ணை முன்னாலே என்ன பேசுவார்னு ஏற்கனவே தெரியும். 10 வருஷமாக கேட்டு போர் அடிச்சிடுச்சு. எல்லாரையுமே கேட்டு எனக்கு போர் அடிச்சிடுச்சு, இன்க்ளூடிங் பட்டிமன்றம், ராஜா, பாரதி பாஸ்கர், யூ நேம் எனி ஒன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்கெல்லாம். எஸ் ராமகிருஷ்ணன் இன்னும் போர் அடிக்கல, அவர் பேச்சு நான் கேட்குறேன். பாரதி கிருஷ்ணகுமார், அப்புறம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி, லாயர் சுமதி, பழைய ஸ்பீக்கர்ஸ் யார், நம்ம யார், வலம்புரி ஜான். ஐயோ, ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பீச்சஸ் ஆஃப் வலம்புரி ஜான் இருக்குது. சிங்கப்பூரில் பேசுனது எத்தனை தடவைனாலும் கேட்கலாம். அது போர் அடிக்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன் அந்த ஸ்பீச்சு. இப்போ என்னன்னா, யார் பேசுகிறது எனக்கு கேட்க பிடிக்கல. எல்லோரும் புதுசாக யாராவது நான் பேசாதவங்க யார், அந்த பர்வீன் சுல்தானா அப்படி. ஐயோ சாமி, வாயாலேயே வடை சுடுறாங்கன்னு தோணுது எல்லாரையும் பார்க்குறப்போ. வெறுமனே ஒரு பணத்துக்காகவும், அது ஒரு தொழில் மாதிரி தானே. பேசினா சம்பாதிக்கலாம், சொன்ன ஜோக்கையே சொல்லிக்கிட்டு, சொன்னதையே சொல்லிக்கிட்டு அருவை தாங்க முடியல. இப்போ ஒவ்வொருத்தர் பேசுகிறது கேட்டால் கொலாக்குவல் இந்த வேர்டு எனக்கு வரமாட்டேங்குது டக்குன்னு. ஒரு மனசில் உள்ளதை அப்படி பேசுகிற ஒரு சாதாரண ஆளுங்கள் யாராவது பேசுகிறத கேட்டால், அதாவது இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு ஆள் பேசுகிறத கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ லைவில் போய் நம்ம பேசுனா, இஃப் சம்மோன் ஜாயின்ஸ், ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஹூ ஐ let them in to talk to me with a live chat. I will be extremely careful. Probably I won't even let anyone to come unless I know them personally. I don't trust people, and that's scary part though, to let anyone to come on live and talk to me. But if I know someone, I don't mind. Like Vishnu Priya and Bhumadi in the past, right now. Anyway, Kalis, these are the people I know. I can be really sure I won't have problem with these 3. And of course, my own family and my family back home in India. அதனால தான் நான் பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் மரியாதையை மரியாதையெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன, ஊரில் உள்ளவனை திட்டணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் ஏதோ எனக்கு பிடிச்சமான படத்தை என்னோட லாங்குவேஜில் என்னோட ஸ்லாங்கில் பேசிகிட்டு உட்காந்துருக்கேன். கடுப்பாக வருது எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் போகும்போது. வெட்டி பசங்களான்னு ஓடிப்போங்க. நல்லதாக சொல்லலைன்னா கூட ஜஸ்ட் டோன்ட் சே ஸ்டூபிட் கமெண்ட். அந்த கண்ணாம்பால் நல்லா நடிச்சிருப்பா, அப்படி தான் ஒரு ஸ்லாங்கில் அப்படி தான் மதுரைக்காரங்க பேசுவாங்க. நான் 20 வயசு பொண்ணா, அவளே 50 வயசுக்கு முன்னாடியே செத்து போயிட்டா கண்ணாம்பால். ஸோ ஐ கேனாட், அது மரியாதைங்கிறது அது வரணும்ல. நமக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்காக பேசி பழக்கம் ஆகிடுச்சு. எனிவே, யாரோ ஒருத்தன் ஒரு கமெண்ட்டுக்கு என்ன இந்த ட்ரிகர் பண்ணானா என்ன ஆவேன்னு காலிஸ்க்கெலாம் தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கு எப்படி குதிச்சிட்ருக்கேனே, இதில் 10 பேர் கமெண்ட்டு போட்டால் என்ன ஆகுறது? எல்லோரையும் பிளாக் பண்ணி வைக்க வேண்டியதான்.
கமெண்ட்ஸ் ஆர் டர்ன்ட் ஆஃப். ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். எனிவே, நான் என்ன படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? சாந்தி நிலையம். சவுண்ட் ஆஃப் மியூசிக்கோட அடாப்டேஷன் சொல்கிறாங்க, பட் ஐ எம் நாட் ஷியர். அதில் உள்ள ஒரு சின்ன பிட்டு மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பொண்ணு வந்து அவள் அந்த டார்க்னஸை பார்த்தா பயங்கரமாக பயப்படுவாள். ஐ திங்க் தே டுக் தேட் பர்டிகுலர் அந்த ஒரு கான்செப்டு. காஞ்சனா வந்து அனாத ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. ஸோ டார்க்னால் அவள் ரொம்ப பயப்படுவாள், அந்த இருட்டில் இருக்கிறது. அது வந்து அந்த இட்ஸ் லிங்க் டு த அதர் ஸ்டோரி வேர் ஷீ இஸ் கோயிங் டு ஒர்க். அந்த வேலைக்கு போகிற இடத்துல ஐயோ ஒரு பயங்கர ட்விஸ்ட் வரும். இந்த படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம் இது. இயற்கை என்னும் இளைய கன்னி, ஜெமினி கணேசனோட பாட்டு. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தார், அந்த பாட்டு. வானத்தில் இருப்பதும் பூமியில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. ஐயோ சூப்பரான பாட்டு அந்த பாட்டு. இன்னொரு பாட்டு கூட வரும், காலையில் எழுந்திரிச்சோன்னே காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு பாட்டு போடுவாள் எல்லா குழந்தைங்களையும் வச்சு. இதில் வர்ற குழந்தைங்க யார்? ரமா பிரபா, மஞ்சுளாலாம் இறந்து போயிட்டால. யார்? எனக்கு அந்த பழைய படங்கள்லாம், அந்த எதிர்நீச்சல் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு சொல்ல தெரியாத ஒரு சோகம் வரும். பழைய படங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு வாய்டு, அதுவும் வயசாக அந்த வாய்டு நிறைய வரும், பயம் வரும். எதிர்நீச்சல் படம் பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருக்கும். எல்லாருமே செத்து போயிருப்பாங்க அந்த படம் பார்க்கும்போது. யார்? ஜெயந்தி போயிட்டா. என் பையன் சொல்லுவான், எதுக்கு நீ போனவங்களை பேசி பேசி இன்னும் என்னை டிப்ரெஷன் ஆக்குறேன்பா. அந்த படம் பார்க்கும்போது மேஜர் சுந்தரராஜன் கிடையாது, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் டைடு எக்ஸப்ட் சவுகார் ஜானகின்னு நினைக்கிறேன். ப்ரிட்டி மச் எவ்ரி ஒன். முத்துராமன், ஒய்கே தேவர், அட்லீஸ்ட் ஒய்கே தேவர், ஹி வாஸ் வெரி ஓல்டு. மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஸ்ரீகாந்த், மனோரமா, எஸ்என் லட்சுமி, அவெல்லாம் ரொம்ப முன்னாடியே போயிட்டா. அதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் எவ்ரி ஒன். அந்த ஒரே ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வருவார், அவர் யார்? சவுகார் ஜானகி, 2 பேர் தான் அலைவு. அது மாதிரி பழைய படங்கள் பார்க்கும்போது ஐயோ இவன் போயிட்டான் அவன் போயிட்டான்ட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி போகிறவங்கள நினச்சும் ஒரு பக்குன்னு இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குழந்தையாக நடிப்பா இவ. ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 10-11 வயசு இருக்குமா மஞ்சுளாவுக்கு. டீச்சர் வந்து காஞ்சனா. மஞ்சுளாலாம் குழந்தை தானே, அவளோட வயசை கம்பேர் பண்ணும்போது அவள் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சுல்ல. எனிவே, ஐ ஃபீல் பேட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ டைட். அந்த மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஐயோ இவங்க போயிட்டாங்களா அவங்க போயிட்டாங்களான்னு இருக்கும். அந்த மாதிரி இறந்தவங்களெல்லாம் நினைக்கும் போது அந்த பழைய படங்கள் பார்க்கும்போது ஒரு சேட்னஸ் வரும். என்னது இந்த கதையோட எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன்னா இன்றைக்கி. இந்த கதை எப்படின்னா, ஒரு டீச்சர், அவனோட அண்ணன் குழந்தைங்க தானே. ஆமாம், ஜெமினி கணேசனோட அண்ணன் குழந்தைங்க ஒரு 4 பயங்கர சுட்டி பசங்க. அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் வருவா. ஆஃப்கோர்ஸ் என்ன வந்து அந்த பசங்களை நல்ல வழியில் கொண்டு போவாள். அது சிம்பிள் லவ் ஸ்டோரி வச்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த படம் நான் சின்ன பிள்ளைகளுக்கு கணேத்தரில் பார்க்கும்போது நல்லா நான் ஒரு அலறி ஆல்மோஸ்ட் ப்ரிட்டி மச் சின்ன குழந்தைங்களாம் யாராவது படம் பார்த்தாங்களோ கற்று நான்லாம் ஐயோ அம்மா பயங்கரமாக பயந்துட்டேன். ஒரு சீன்லாம் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இப்போ கூட அந்த படத்தை யாராவது போட்டாங்கன்னா எந்த குழந்தை இந்த படத்தெல்லாம் பார்க்க போகுது இந்த காலத்தில் சொல்கிறேன். ஆனால் இந்த எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த படத்தை நைட்டில் பார்த்தா ஒரு சீன் வரும். அப்படியே ஒரு லைட்டை ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே டொயின்னு ஒரு லேடி போவாள். அதை பார்த்து நான்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த படம் பார்த்து நான் கற்றுனது. எங்கள் அம்மாலாம் வாயை மூடு அப்படின்னாங்க. அந்த சாந்தி நிலையம்னாலே நான் ரொம்ப நாள் சாந்தி நிலையம் அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தேன். நான் சாந்தி நிலையம்னாலே இந்த பேய் தான். பேயெல்லாம் கிடையாது, பேய் மாதிரி ஒரு சீன் வரும். படம் நல்ல படம், என்டர்டைனிங் மூவி. எனக்கு அந்த பாட்டு தான் பிடிக்கும். நாகேஷோட காமெடி நல்லாயிருக்கும். ரமா பிரபா வந்து சின்ன பொண்ணாக நடிச்சிருப்பா. பொண்ணு கிடையாது, ஒரு மெச்சூர் ஏஜாக 14 or 15 மாதிரி. அப்புறம் இவன் நல்லா அழகாக இருப்பா. யார்? நம்ம காஞ்சனா. அஃப்கோர்ஸ் சில சீன்லாம் தான் எடுத்தோடனே அப்படியே டென் ஒரு மியூசிக் போடுவான். இந்த ஜேம்ஸ் பாண்டில் ஒரு மியூசிக் போடுவான், அந்த மாதிரி ஒரு மியூசிக் வரும். நைட் சீன் வரும். ரொம்ப நான் பயந்து பார்த்த படம் சின்ன பிள்ளையில். இந்த படம் ரொம்ப 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 பயந்து பார்த்தேன் இந்த படம். எனக்கு சாந்தி நிலையனாலே பயம். உண்மையிலே ஐயோ இது பயங்கரமான படம், கூட்டு போகாதீங்க குழந்தைங்க பயந்துரும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் செக் அவுட் திஸ் மூவி, வெரி குட் மூவி. நல்ல சாங்ஸு, பண்ட்ரி பாய் நல்லா நடிச்சிருப்பா. படம் இட் எண்ட்ஸ் வெரி வெல் இந்த எண்டு. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. ஜெமினி கணேசன் இஸ் ஓகே ஹீரோ தான்.
இந்த படத்தில் ஒன்றும் பெரிய பிரமாதமாக ஒன்றும் கிடையாது. த ஹோல் மூவி இஸ் ஆன் நாகேஷ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் காஞ்சனா. ஓகே டோக்கி 10 நிமிஷம் ஆச்சே இந்த வீடியோ. ஓகே பை.